கமஸ்பேக் முருகன் கோயில் வந்திருக்கோம். இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராஸில் இருக்குது கமஸ்பேக் முருகன் கோயில். உள்ளே போகலாம் வாங்க. கோயில் வாசலில் சிவன், பார்வதி, விநாயகர் 2 காவல் தெய்வங்கள், நடுவில் வந்து முருகன், வள்ளி தெய்வானை, விநாயகர், மகாலட்சுமி. இந்த பக்கம் குழல் ஊதும் கிருஷ்ணன், வேலன். ரொம்ப அழகாக இருக்குது வேலன். இப்போ ஆரம்பத்தில் வணக்கம். நாங்கள் ஜெர்மனியில் குறிஞ்சி குமரன் கோயில் மஸ்பாக் இடத்துல இருக்குது. இது கடந்த 33 வருஷமாக நடைமுறையில் இருக்கிற கோயில். இப்போ இந்த ஆலயம் இப்போ 21 வருஷமாக இருக்கும். முதல் ஆலயம் 12 வருஷமாக இருந்தது. இந்த ஆலயம் இப்போ நாங்கள் கடந்த காலங்களில் இந்த மக்கள் ஆலயமாகத்தான் நாங்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு தனியார் 4 பேர் நாங்கள் ஃப்ரெஞ்சு கலைச்சி உருவாக்கினாலும் நாளடைவில் இது மக்கள் ஆலயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து அது இப்போ 32 வருஷமாக இந்த ஆலயம் தொடர்ந்து நடைபெற்று வர்றது. இப்போ படிப்படியாக முன்னேறி இப்போ இந்த ஜெர்மனிலேயே ஒரு 2வது ஒரு நல்ல ஆலயமாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. அது மாதிரி இந்த மக்களுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த ஜெர்மனி பொறுத்த மட்டும் ஒரு 41 ஆலயங்கள் இருக்குது. அங்கங்கே தர்மவான்கள் இருக்கிறபடியால் தான் இந்த ஆலயங்கள் உருவாகிறதுக்கும் அது நிலைச்சு நிற்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா எங்களுடைய தாய்நாட்டு மக்கள் அங்கிருந்து வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவையாக இருக்கட்டும், நிறைய மக்கள் இங்கே ஜெர்மனியில் வந்து இந்த ஆலயங்களுக்கு ஒத்துழைப்பாக கூட இருக்கலாம். இந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்போ ஒரு விதின் ஒரு 4 இயர்ஸுக்குள்ளேயே ஒரு 3ல் ஒரு பகுதி, அதாவது அங்கத்தவர்களே இந்த ஆலயத்தில் இன்க்ளூடாக இருக்கணும், சப்போர்ட்டிவ்ஸாகவும் இருக்கணும். நாங்கள் என்ன ப்ரொஜெக்ட் செய்தாலும் அவ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்குது. அது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இந்த மக்கள் ஒத்துழைக்க வழங்க வேண்டும். அதுபோல் ஆண்டவன் நல்ல காரியங்களும் நடைபெற வேண்டும். அதுக்காக எங்களுடைய பூர்ணமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.